வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது எடப்பாடி அவர்கள் எங்க கட்சி கூட்டணியை மட்டும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, எப்படியெல்லாம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் மெகா கூட்டணின்னாரு, அப்புறம் வலுவையான கூட்டணி அப்படின்னாரு, இன்னும் பெரிய கட்சி எங்க கூட்டணியில சேரப்போகுது, பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் போய் அவரை சந்திக்கோ, பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்க போற கட்சிகள் எது எதுன்னு அப்படி எல்லாரும் ஆர்வம் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில மரியாதை நிமித்தமா கூட பழனிசாமி அவர்களை போய் எந்த கட்சியும் சந்திக்கல, கூட்டணி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் வைக்கல அப்படின்றதுதான் உண்மை. மாறாக திமுகவை சென்று எல்லா கட்சி தலைவர்களும் சந்தித்து வருவது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. அதுலயும் குறிப்பா ஓபிஎஸ் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்கிறது இன்னும் பெரிய பேசு பொருளா தமிழக அரசியல்ல பேசப்படுது. ஏன் இது இவ்வளவு பெருசா பேசப்படுது? குறிப்பா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி வெளியேற போறாரு, அதனாலதான் இந்த மாதிரி கல்வி நிதியை கொடுங்க அப்படின்னு எச்சரிச்சாரு. சோ இவர் கூட்டணியை விட்டு வெளியேறது அப்படின்றது உறுதியா சொல்லப்பட்டது. அதனால்தான் மோடி அவர்களை எதிர்த்து, ஒன்றிய அரசு எதிர்த்து இவர் இப்படி ஒரு திடீர்னு கோமால இருந்து முழிச்சா மாதிரி ஒரு எச்சரிக்கை அவர் கொடுக்கிறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு பேசப்பட்டது. ஆனா எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, ஓபிஎஸ் அவர்கள் அந்த கட்சியில இருந்து விலகி போய் விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைப்பாரு. சோ அடுத்ததா அவர் விஜய் அவர்களை சந்திச்சு கூட்டணியை பத்தி பேசுவாரு, இதுக்கான டீலிங் பேசப்பட்டது அப்படின்ற தகவல் எல்லாம் வந்தது. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஓபிஎஸ் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவங்களுடைய வீடு ஆழ்வார்பேட்டில் இருக்க அவங்களுடைய வீட்லயே நேரடியா போய் சந்திக்கிறாரு. சோ அவருடைய மகனோடவும் அவர் போய் சந்திக்கிறாரு. இப்படி சந்திச்ச உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என்னது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோட போய் சேர்றாரா? ஏற்கனவே தென் மண்டலத்துல இஸ்லாமியரோட ஆதரவு அதிகமா பெற்ற அன்வர் ராஜா அவர்கள் இந்த அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சது எனக்கு பிடிக்கல, ஏற்கனவே இதை பத்தி நான் சொல்லி இருந்தேன் அப்படின்னு திடுதிப்புன்னு யாருக்குமே அறிவிப்பு கொடுக்காம போய் திமுக சேர்ந்தது. அந்த பிரச்சனை இப்பதான் முடிஞ்சது, அந்த சலசலப்பு இப்பதான் முடிஞ்சது. அடுத்தது அதிமுக இருந்து இப்படி ஒரு முக்கிய தலைவர் வெளியேறி இருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறி இருக்காரு. அவருக்கு தனியா கட்சி இல்லை, எந்த அமைப்பும் இல்லை. இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் போய் அந்த பக்கம் சேர்ந்தது, அதாவது இன்னும் அவர் திமுக கூட கூட்டணி வைக்கிறதுல எதுவும் சொல்லல. ஆனா இந்த சந்திப்பே எப்படி பேசுறாங்கன்னா, அவர் திமுக கூட இணையதுக்கான வாய்ப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அந்த பக்கம் போறாரா, திமுக பக்கம் போறாரா? அப்படி போனா அது அவருக்கு பெரிய டிராபேக்கா அமையுமா, இல்ல திமுக அப்படி ஏதாவது ஒரு முக்கிய பதவி கொடுப்பாங்களா? இது அதிமுகவுக்கு பின்னடைவா? ஓபிஎஸ் அவர்களை எந்த அளவுக்கு அவங்க நம்புவாங்க? அதிமுக திமுகவுக்கு போறாரு. சோ இந்த மாதிரி பல விமர்சனங்கள் இந்த சந்திப்புல வைக்கப்படுது. சோ காலையில வாக்கிங் போகும்போது பாக்குறாரு, மறுபடியும் இவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு முக்கிய கூட்டம் போடுறாரு ஓபிஎஸ் அவர்கள். இந்த கூட்டணியில எல்லாரும் கலந்து ஆலோசிச்சிட்ட பிறகு போய் அவர் வீட்டுல சந்திக்கிறது தான் ஒரு சர்ச்சையா பார்க்கப்படுது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க, அதனால நான் அந்த மரியாதை நிமித்தமா நான் போய் பார்த்தேன், இதுல அரசியல் கிடையாது. ரெண்டாவது முத்து அவர்களுடைய மறைவுக்காகவும் இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக நான் போனேன் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2021 ஓபிஎஸ் அவர்களுடைய மனைவி அவங்க மறைஞ்சிட்டாங்க. அப்போ நேரடியாகவே போய் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரங்கலை சொல்லி தைரியம் சொல்லிட்டு வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் நேரடியாக பார்த்துருக்கலாம், அட்மிட் ஆன உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்கலாம், இல்லை அடுத்த நாள் வீட்டுக்கு வந்த உடனே போய் பார்த்துருக்கலாம். ஏன் இந்த பார்க்கில் ஒரு சந்திப்பு, அடுத்து உடனே போய் அந்த சந்திப்பு? அப்போ இவர் அதுவும் நடுவில் ஒரு கூட்டம், அப்போ இவங்க என்னவோ பேசி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் அங்கே போயிருக்காங்க. ஸோ ஒருவேளை டிஎம்கேவோட ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவாளர்கள் தென் மாவட்டங்களில் நிற்கும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. இது எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பெரிய டிராபேக். அவங்க ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கல, ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி இருக்காரு, வெற்றி பெறல அப்படின்றது ஒரு பேசு பொருளாவே இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறி திமுக பக்கமோ விஜய் பக்கமோ போறதுன்றது எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய டிராபேக். ஏன்னா எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து தன் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா இதையும் ஆதரவாளரையும் தொடர்ந்து இழந்துட்டே வராரு. குறிப்பா அன்வர் ராஜா அவர்கள் தென் மாவட்டங்கள்ல முஸ்லிம்ஸோட ஓட்டை ஒரு பெரிய ஓட் பேங்கா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு, அவரையும் இவர் இழந்திருக்காரு எடப்பாடி அவர்கள். இதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு உரசல் போயிட்டு இருக்கு. அந்த உரசல்ல டிடிவி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடை எப்படி சொல்றாருன்னா, பாஜக கூட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் கூட்டணி ஆட்சி தான் வரும், ரெண்டாவது முதல்வர் கேண்டிடேட், அந்த முதல்வர் பதவிக்கு யார் வரப்போறாரு அப்படின்றத பாஜக
திமுக முடிவு பண்ணும், கூட்டணி ஆட்சி வச்சுட்டு போக வேண்டியதானே, அம்மையார் ஜெயலலிதா இல்ல, எம்ஜிஆர் அவர்கள் இல்லாத இந்த சமயத்துல கூட்டணி ஆட்சி வைக்கிறது தான் இப்பத்தி நிலைமைக்கு சரியா வரும் அப்படின்ற கருத்து அவர் முன்வைக்கிறார் இல்லையா. இந்த கருத்து இபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உரசலை ஏற்படுத்துது. ஸோ அதனால மோஸ்ட்லி டிடிவி ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு ஃபேவரா இறங்கி களத்தில் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஏற்கனவே 2015 2019 அதிமுக தென் மாவட்டங்களில் இந்த லோக்சபா எலெக்ஷன்ல மிகப்பெரிய சரிவை சந்திச்சாங்க. அதே மாதிரி 2021 சட்டசபை தேர்தலையும் அவங்க மிகப்பெரிய சரிவை வந்து தென் மாவட்டங்கள்ல பார்த்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் தென் மாவட்டங்களில் வந்து ஏற்கனவே குறி வைக்கிறது பாஜக. ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து இவங்க அதிமுகவோட அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இடத்துக்கு இவங்க நகர்ந்ததுனால அந்த கொங்கு மண்டலத்தில் பிடிச்சிட்டு அடுத்து மதுரை, அதாவது இந்த தென் மண்டலத்தில் நம்ம பிடிப்போம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து அங்கே டார்கெட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக அந்த இடத்துல தன்னுடைய பலத்தை தக்க வச்சுக்காம தொடர்ந்து எடப்பாடி அவர்களுடைய இந்த வரட்டு கௌரவத்தால இப்படி எல்லாத்தையும் இறந்துட்டே வராங்க. ஸோ செங்கலா வந்து அதிமுகவை சிதைக்கப்படுது. ஸோ இந்த பக்கம் திமுகவுடைய கூட்டணி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் யாரு, எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதனால திமுக கூட்டணியில இருந்து இது வரைக்கும் ஒருத்தரும் அங்க போல, விசிகாவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் யாரும் வந்து போகல. 2வது விஜய் அவர்களுக்கு வந்து இவர் டீல் பேசி பார்த்தார் எடப்பாடி அவர்கள். விஜய் அவர்களும் என்னன்னு மதிக்கல. ஓபிஎஸ் அவர்கள் இப்ப வெளியேறியும் விஜய் அவர்களா இல்ல திமுகவா அப்படின்னு 2 பக்கமும் அவர் வந்து துண்டு போட்டு வச்சிருக்காரு. எந்த பக்கம் யார் கூப்பிட்டாலும் நான் போய் ஜாயின் ஆகிருக்கேன் ரெடி அப்படின்றாரு. ஏன்னா அவர் அந்த கட்சியில இருந்து வெளியேறினார் பாத்தீங்களா, அதிமுகல இருந்து வெளியேற்றப்பட்டார் பாத்தீங்களா, அப்பவே அவர் வந்து ஒரு கட்சியோ இல்ல அமைப்பையோ ஆரம்பிச்சிருந்தாருன்னா இவர் கூட்டணி வச்சிருக்கலாம் எந்த கட்சியோடுமே. ஆனா இப்போ அவர் வந்து இதுவரைக்கும் எந்த கட்சியும் தொடங்கல. இப்பதான் முடிவு எடுத்திருக்காரு, நான் அந்த கூட்டணியில இருக்கிறேன், முடிவு பண்ணிடுறேன், இனிமே இல்லை அப்படின்னு. ஆனா இவர்கிட்ட எந்த கூட்டணியும் அதை எந்த கட்சியும் இல்லாதனால இனி இவர் கூட்டணி வைக்க முடியாது. அன்பராஜா அவர்கள் எப்படி போய் ஒரு தனிப்பட்ட ஆளா போய் சேர்ந்தாரோ திமுகல, அந்த மாதிரி வேணா இவர் வந்து ஒரு தாவைக்காலையோ இல்ல திமுகலையோ சேரலாம். இப்போ அவர்கிட்ட கட்சி இல்லாதனால. சோ அப்ப அவர் கூட்டணி அப்படின்ற இடத்துக்கு போனா அவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அவர் என்ன பண்ணணும்னா ஒரு அன்பராஜா அவர்கள் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இவர் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த இந்த முடிவுன்றது அவரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான், முழுக்க எடப்பாடி அவர்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு. ஏன்னா அவரு இனிமே எந்த இதுல நின்று ஜெயிக்கலாம் போறதில்லை. இதுக்கு முன்னாடி தேர்தலையும் அவர் ஜெயிக்கல, பாஜகவும் இவரை வந்து கைவிட்டுருச்சு. எடப்பாடி கொடுத்த பிரஷர்னால தானே பாஜக வந்து நம்மள இப்படி கைவிட்டுருச்சு. உங்க உட்கட்சி பூசல் நீங்க பேசி முடிவு பண்ணிக்கும்னு சொன்னாங்களே, இவரு மட்டும் இறங்கி வந்திருந்தாருன்னா இன்னைக்கு நாங்க உள்ள இருந்திருப்பேன். எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதம் காரணம் தான் வந்து போயிருச்சு. ஏன்னா எடப்பாடி அவர்களே சொன்னாங்களே, இனி அவர் அதிமுகவில் சேர்க்கறது அப்படின்றது காலம் கடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. சோ இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி அவர்களுடைய வரட்டு கௌரவம் தானே, பிடிவாதம் தானே. அதனால நான் எடப்பாடி அவர்களை படி வாங்கறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். குறைஞ்சது அவங்களுக்கு வந்து அந்த வாக்கு வங்கியவாது குறைப்பேன், அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்ததாகவும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட 50 நிமிடத்துக்கு மேலாக இவங்க சந்திப்பு நடந்திருக்கு. ஸோ என்னங்க சந்திச்சிங்க, என்னங்க பேசுனீங்கன்னா, இல்லை சும்மா மரியாதை நிமித்தமாக தான் வந்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் தேமுதிகவுக்கும் மதிமுகவுக்கும் ஒரு பெரிய இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சம்பந்தமே இல்லாம தேமுதிக மதிமுக அப்படின்ற, ஏன்னா தேமுதிகவும் போய் வந்து இப்ப அதாவது பிரேமலதா அவர்களும் அவருடைய தம்பி சுதீஷ் அவர்களும் எல்லாரும் போய் குடும்பமா முதல்வர் அவர்களை வந்து சந்திச்சாங்க. இப்ப இந்த சந்திப்பு இருக்கு பாத்தீங்களா, அதாவது நலன் விசாரிக்கிற மாதிரி போயிட்டு கூட்டணியும் சேர பேரம் பேசிட்டு வந்துடுறாங்க, அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப வந்து தேமுதிக வந்து போய் சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே இப்ப என்ன பேசப்படுதுன்னா, ஏற்கனவே மதிமுக பக்கம் மேல பல வகையான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிட்டே போறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரை வைகோ அவர்கள் பாஜக கிட்ட நெருக்கம் காட்டுறது ஒண்ணு. அதாவது அவங்களுடைய மதிமுகவுடைய முக்கிய நிர்வாகியோட வண்டியில மோடி அவர்களோட போட்டோ வைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றது தெரியல. 2வது வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் வந்த போது எடப்பாடி அவர்களை விட முந்திக்கிட்டு முன்னாடி போய் நின்று சிரிச்ச முகமா துரை வைகோ அவர்கள் வரவேற்றார்கள். இது கூட சரி, ஒரு எம்பின்ற காரணத்தினால இவர் வந்து வரவேற்றாரு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்டா பார்லிமெண்ட்ல தன்னுடைய எம்பி பதவி முடிஞ்சு அந்த நன்றி உரையை சொல்லிட்டு வைகோ அவர்கள் பார்லிமெண்ட்டை விட்டு கிளம்புற அந்த சமயத்துல பாஜகவை சார்ந்த ராம்தாஸ் அத்வாலே வந்து ரொம்ப ஓப்பனா பார்லிமெண்ட்லயே சொல்லார், நீங்க எங்க கட்சிக்கு வந்துருங்க, பிஜேபியோடைய கூட்டணிக்கு நீங்க வந்துருங்க, அப்படி வர பட்சத்துல உங்களை வந்து ஒரு ரத்தன கம்பளம் விரிச்சு நாங்க வரவேற்க ரெடியா இருக்கோம், ஒரு முக்கிய பொறுப்பு நாங்க கொடுப்போம், ஸோ நீங்க
நீங்க வந்து அப்படிலாம் இது பண்ணாதீங்கன்னா ஓப்பனா பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். இவர் உண்மையிலே பாஜக கூட துரை வைகோ நெருக்கம் காட்டல, வைகோ அவருக்கு உடன்படல அப்படின்னா ஏன் இதுவரைக்கும் அவர் எதுவும் மறுத்து பேசல அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. அவங்களோட எந்த நெருக்கமும் இல்லைன்னா இவங்க இந்நேரம் மறுத்து இருக்கணும்ல, நாங்க கொள்கையை மாத்திக்க மாட்டோம், பாஜகவுக்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவாக கூட்டணியில போய் சேர மாட்டோம் அப்படின்னு ஏன் அந்த வரவேற்பை வந்து வைகோ அவர்கள் மறுத்து பேசல அப்படின்ற கேள்வியும் வர்றதுனால தான் இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சையை பார்க்குது. இன்னொன்று அந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய, அதாவது துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா அவர்கள் மிகப்பெரிய அந்த கேப் ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த கட்சியில, துரோகி பட்டம் கட்டிட்டாரு வைகோ அவர்கள் என் மீது அப்படின்னு அங்கே ஒரு பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. ஸோ இதனால மதிமுக ரெண்டா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ரெண்டா உடையும் போது மதிமுகவில் 2 டீம், அதாவது மல்லை சத்யா அவர்களுடைய டீம் ஒன்று, அப்புறம் துரை வைகோ அவர்கள் டீம் ஒன்றுன்னு பிரியும். ஸோ ஒருவேளை துரை வைகோ அவர்கள் பாஜக கிட்ட நெருக்கம் காட்டி அந்த பக்கம் போனா மல்லை சத்யா அவர்கள் தன்னோட ஆதரவாளர்களோட போய் திமுக சேரக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடக்கூடாதுன்றதுனால தான் முன்னெச்சரிக்கையா மதிமுக இருந்து ஒரு நிர்வாகி போய் திமுக சேர்ந்தவொடனே இனி எங்க கட்சியில இருந்து வந்தா யாரையும் நீங்க சேர்த்துக்க கூடாது அப்படின்னு வைகோ தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. ஸோ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மதிமுக அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஒரு சமூகத்தோடைய, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோடைய ஓட்டு ஆதரவுன்றது அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா அவர்கள். ஸோ அந்த சமூகத்தோட ஓட்டை வந்து நம்ம வாங்கணும்னா அதுல இருந்து ஒரு வெயிட்டான ஒரு ஆளை இறக்குனா நம்மளுக்கு கண்டிப்பா அந்த ஓட்டை அப்படியே விழுந்துரும். ரெண்டாவது, பிரேமலதா அவர்களும் எப்படி காய் நகர்த்துவாங்கன்னா, ஏற்கனவே எடப்பாடி அவர்கிட்ட நம்ம எம்பி சீட்டு கேட்ட தம்பிக்கு அதுவும் கொடுக்கப்படலை, எடப்பாடி அவர்கள் ஏமாத்திட்டாரு, எம்பி சீட் தரேன்னு சொன்னானா இப்ப தரேன்னு சொன்னானா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார். ஸோ இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாத தேமுதிக என்ன பண்ணுதுன்னா, போன தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு பெரிய வாக்கு வாங்கினாரு கிட்ட, ஆல்மோஸ்ட் அவர் வெற்றியை ரீச் பண்ணாரு. ஆனால் சின்ன வித்தியாசத்தில் தான் அவர் வந்து தோத்துட்டாங்க. அதுக்கு பிரேமலதா அவர்கள் வந்து கொதிச்சாங்க, ஒரு சின்ன பையன் முதல்ல தேர்தலில் ஜெயிக்கிறான், அவனை ஜெயிக்க விடக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் பொங்கி எழுந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கும் வந்து திமுக தரப்புல, அதாவது தமிழக அரசு தரப்புல ஒரு நல்ல மரியாதை செய்யப்பட்டது. அரசு மரியாதை கொடுத்து அவரை நல்முறையில் அடக்கம் பண்றதுக்கு உறுதுணையா நின்னாங்க. அப்ப நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கடைசி வரை நின்னாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இது மட்டும் இல்லாம மதுரையில விஜயகாந்த் அவர்களுக்கு அவங்க இரங்கல் இதுவும் பண்ணாங்க. அப்போ பிரேமலதா அவர்கள் அதுக்கும் வந்து நன்றி பாராட்டி எங்களோட கலைஞர் தான் எங்களோட கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. ஸோ இந்த மாதிரி நெருக்கங்கள்லாம் காட்டுறதுன்றது பிரேமலதா அவர்கள் ஒரே பிளான் தான் போடுறாங்க, நம்ம பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் ஆச்சு, தம்பிக்கு ஒரு எம்பி சீட் ஆச்சு, ஸோ கண்டிப்பா இந்த இது ஜெயிக்க போகுது, திமுகவுடைய கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. ஸோ இன்னைக்கே நம்ம போய் அங்கே ஒரு டீலிங்கை போட்டு என் பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துருங்க, என் தம்பிக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருங்க, அப்போ நாங்கள் உங்க கூட கூட்டணி வைப்போம், இத்தனை சீட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு இந்த டீலிங் பேசப்படும். அந்த டீலிங்க்கு ஒத்து வந்தா அடுத்து ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா மாநாடு, அந்த மாநாட்டில் பிரேமலதா அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த கூட்டணியை அறிவிற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தேமுதிகவுக்கும் மதிமுகவுக்கும் போட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா அவர்கள் வந்து சந்திச்சுட்டு போன அடுத்த சில இதுலேயே வந்து வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களும் போய் திமுகவை சந்திக்கிறாங்க. சந்திச்சு இங்கே பாருங்க, எங்களுக்கு பாஜக கூட எந்த நெருக்கம்லாம் கிடையாது, நீங்கள் பாட்டு எங்கள் இதை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட போறீங்க, எங்கள் இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் நியூஸ் எல்லாம் வர்றது, அதாவது சும்மா நீங்கள் எங்களுக்கு அப்படியே தான் அந்த மெயின்டைன் பண்ணணும், எங்கள் இடத்த நீங்கள் தேமுதிகக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ துரை வைகோ அவர்கள் எங்கேயாவது பிசறு தட்டினார்னா அப்போ இந்த இடத்த, அதாவது தேமுதிகவை அந்த இடத்த வச்சு நம்ம சரிப்படுத்திடலாம் அப்படின்ற கணக்கு பட்டி காய் நகர்த்தப்படுது. ஸோ யார் யார் திமுக கூட்டணிக்குள்ள வர போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதுவரை மரியாதை நிமித்தமாக கூட எடப்பாடி அவர்களே போய் சந்திக்கல, ரெண்டாவது ஓபிஎஸ் அவர்கள் இதுவரை விஜய் போய் சந்திக்கல. ஸோ களம் எப்படி மாறணும்னு தெரியல. ஒரு திடீர்னு விஜய் ஓகே சொல்லிட்டாருன்னா ஓபிஎஸ் அவர்கள் அங்கே போகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு தேவை ஏதோ ஒரு கட்சி எங்கேயோ போய் சேர்ந்து தம் பையனுக்கு ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியோ எதுவும் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு தான் அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 களம், அதாவது இன்னும் 7 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு, அதுக்குள்ளே இன்னும் இந்த மாதிரி பல இதெல்லாம் மாறும், பல இதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உதாரணமாக ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காரு, நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அதை சொல்லியிருக்காரு அப்படின்ற கேள்விதான் இப்போ
அவர் திமுக கூட கூட்டணிக்கு போறாரா அப்படின்ற கேள்வியை உருவாக்கியிருக்கு.